திராவிட இயக்கத்திற்கும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய அருமை தோழர் கொள்கை வீரர் கோபால் அவர்கள் சாந்தகுமாரி ஆகியோருடைய மகன் ஆதவன் அவர்களுக்கும் திருவள்ளூர் மாவட்டம் கோவூர் திருவாளர்கள் ஸ்ரீதர் சுமத்ரா ஆகியோரின் மகள் ஷண்மதி அவர்களுக்கும் இந்த மேடையிலேயே வாழ்க்கை இணையேற்பு விழா மிக தெளிவாக சுருக்கமாக எளிமையாக நடைபெறக்கூடிய அளவிற்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய மாறுதலை நம்முடைய மக்கள் பெற்றிருக்கிறார்கள். இந்த இயக்கம் எவ்வளவு சிறப்பான சாதனைகளை செய்திருக்கிறது என்பதற்கு இந்த மணவிழா ஒரு எடுத்துக்காட்டாகும். மிக முக்கியமாக மணமக்கள் கூட்டம் துவங்கும் போதே வந்துட்டாங்க. அப்போவே ரொம்ப நேரம் காத்துட்ருக்காங்க. இப்போ நான் ரொம்ப நேரம் பேசி அவங்கள என்ன காக்க வைக்கிறதுக்கு தயாராக இல்லை போகிறாங்க. ஆகவே ரொம்ப சுருக்கமாக அவங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி திருமண விழாக்கள் ரொம்ப மிக முக்கியம். முதல்ல மணமகன் மணமகள் இருவரும் உறுதிமொழி கூறி வாழ்க்கை ஒப்பந்த நிகழ்ச்சியினை இப்போது நடத்தி கொள்கிறார். நீங்கள் உறுதிமொழி நீங்கள் சொல்லலாம். தம்பி இல்லை கையில் வச்சுருங்க. தலைவர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, வணக்கம். கோவூர் திருவாளர்கள் ஸ்ரீதர் சுமித்ரா ஆகியோரது செல்வி ஷண்மதி ஆகிய நான் கொரட்டூர் திருவாளர்கள் கோபால் சாந்தகுமாரி ஆகியோரது செல்வன் ஆதவன் ஆகிய தங்களை இன்று முதல் வாழ்வினையராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களை சமபங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பேரில் இந்த மலர் மாலையினை அணிவிக்கிறேன். தலைவர் அவர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, வணக்கம். கொரட்டூர் திருவாளர்கள் கோபால் சாந்தகுமாரி ஆகியோரது செல்வன் ஆதவன் ஆகிய நான் கோவூர் திருவாளர்கள் ஸ்ரீதர் சுமத்ரா ஆகியோரது செல்வி ஷண்மதி ஆகிய தங்களை இன்று முதல் வாழ்வினையராக ஏற்றுக்கொள்வதுடன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பங்களில் சமபங்கு ஏற்கும் சம உரிமை படைத்த உற்ற நண்பர்களாக வாழ்வோம் என்று உறுதி கூறி அந்த ஒப்பந்தத்தின் பெயரில் இந்த மலர் மாலையினை அணிவிக்கிறேன். மிக எளிமையாகவும் எடுத்துக்காட்டாகவும் இந்த வாழ்க்கை இணையேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. தோழர் கோபால் அவர்கள் இடையறாமல் கொரட்டூரில் இயக்க பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கொள்கை வீரர். 412வது வாரம்னு ஒரு வருஷத்துக்கு மேலே தாண்டி இருக்கார் பிரச்சாரத்துக்கு என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கார். ஆகவே அவர் தீவிரமானவர். அதை விட
இந்த பணம் எவ்வளோ எளிமையாக வந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ புத்திசாலித்தனமா இவ்வளோ பெரிய மண்டபத்தில் இவ்வளோ பேரையும் கூட்டி அதில் கொஞ்சம் கூட அவருக்கு வேலையே இல்லை. இந்த மணமக்கள் வீட்டாருக்கு வேலையே இல்லைங்க, காத்திருந்தாங்கங்கிற ஒன்றை தவிர எந்த சிரமத்தையும் எடுத்துக்கல, எந்த தொல்லையும் அவங்க ஏற்றுக்கல. ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த கூட்டத்தை இவ்வளோ ஏற்பாடெல்லாம் பண்ணக்கூடிய அளவிற்கு நடத்திக்கிட்டாங்க. இது எடுத்துக்காட்டான திருமணம். எனக்கு நல்ல நினைவு இருக்கு, அவருக்கும் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு அழைப்புதல் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒரு திருமண அழைப்புதல் கொண்டு வந்து கொடுத்தாரு. அவங்க வீட்டு திருமணம்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் அழைப்புதல் கொடுத்தாரு. நல்ல ஞாபகம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். வந்த உடனே அந்த அழைப்புதல் ரொம்ப ஆடம்பரமான அழைப்புதலாக இருந்தது. நான் கூப்பிட்டு கேட்டேன், இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு கேட்டேன். அதை அடிக்கிறது, ஏன்னா நான் தந்தை பெரியாருடைய தொண்டர்களான அவர் ஒரு குறிப்பிட்ட என்ன சொன்னார், 120 ரூபான்னார். ஒரு அழைப்புதல் எடுங்க 120 ரூபா. இப்போ பார்த்துக்கண்ணா, நான் கேட்டேன்